தேவனுடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்நிகழ்ச்சி வாயிலாக உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி உள்ளவனாய் காணப்படுகிறேன். ஒரு சிட்டியில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் 2 நண்பர்கள் நடந்து போய்கொண்டு இருக்கிறாங்க. அதில் ஒரு நண்பர் கையில் குப்பை நிறைந்த பை இருக்கிறது. அதை அவர் குப்பை தொட்டியை பார்த்து போட வேண்டும் என்று விரும்பி அதை தேடிக்கொண்டிருக்கிறவராக இருக்கிறார். மற்றொருவரோ, பிரதர் இங்கே வேணாலும் போட்டுருங்க, எல்லோரும் அப்படி தானே போடுறாங்க அப்படிங்கிற சொல்லுகிற நபராக இருக்கிறார். அதற்கு அந்த நபர், எல்லாரும் செய்கிறதுனால நானும் அப்படி செய்ய வேண்டும் என்பது அவசியமல்ல, எனக்கு அது ஒவ்வாது என்று சொல்லி அதை மறுத்து விடுகிறார். குப்பை தொட்டியில் போய் அதையும் போடுகிறார். அதே போன்று அவருடைய வாழ்க்கையிலே அநேக சூழ்நிலைகளில் ஒருவர் சரியாகவும் ஒருவர் தவறாகவும் நடக்கும்போது அவர்களுக்குள் ஒரு சம்பாஷணை ஏற்படுகிறது. எல்லோரும் வழி தப்பி போகும்போது நீங்கள் மட்டும் ஒழுங்காக போய் எல்லாத்தையும் சரி செய்ய முடியுமா என்று அந்த இன்னொரு நபர் கேட்கும்போது, அதற்கு அந்த நபர், எல்லாரும் வழி தப்பி போனால் நானும் போக வேண்டிய அவசியம் அல்ல, நான் நானாக இருக்க விரும்புகிறேன் என்று அவர் பதிலளிக்கிறவராக இருக்கிறார். வேதாகம காலத்தில் கூட ஒரு நபர் இப்படிப்பட்டதான வாழ்க்கையை வாழ்ந்தார் என்று வேதத்தில் நாம் வாசித்து அறிந்து கொள்ள முடியும். யார் அது? நாம் எல்லாருக்கும் அறிந்த ஒரு பைபிள் கதாபாத்திரம் நோவா. நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆதியாகமம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனம் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நமக்கு நன்கு தெரிந்த வண்ணமாய் நோவா வாழ்ந்த காலத்திலே உலகமானது சீர்கெட்டு போய்கொண்டிருந்த காலகட்டமாக காணப்பட்டது. நோவா வாழ்ந்த நாட்களில் எல்லாரும் வழி தவறி போன போதிலும் அவனோ சரியான வழியை விட்டு தவறி போகாதிருந்தான் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். சில நேரங்களில் நம்மை மற்றவர்கள் வித்தியாசமாகவும் விசேஷமாகவும் பார்க்க விரும்பாவிட்டாலும் நாம் நம்மை பார்க்கும்போது அப்படி பார்க்கப்பட விரும்ப வேண்டும். ஒரு கூட்ட மக்கள் ஒழுங்குகளை விட்டும் விலகி எல்லாரும் போகும் பாதையிலே போகும்போது நம்மை மட்டுமாவது தேவன் சரியான பாதையில் போகிறவர்களாக பார்க்க வேண்டும். யோசேப்பினுடைய விஷயத்தில் கூட நாம் பார்க்க முடியும். அவருடைய சகோதரர்களுக்குள்ளே வித்தியாசமாக காணப்பட்டான் என்று. அவருடைய சகோதரர்களைப் போல அல்லாதபடிக்கு அவன் தனித்துவமாய் காணப்பட்டான் என்று நாம் பார்க்கிறோம். அதன் விளைவு என்ன? நாம் வேதத்தில் அநேக பகுதியில் வாசிக்க முடியும், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் என்று. நாம் கர்த்தருக்காக நாம் நிற்கும்போது அவர் நமக்காக நிற்கிறவராக இருக்கிறார். சரி, நோவாவினுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான சாட்சியான வாழ்க்கை எப்படி வந்தது? அதே ஆதியாகமம் புஸ்தகம் 6வது அதிகாரம் 9வது வசனத்தில் பிற்பகுதி இப்படியாக சொல்லுகிறது, நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். இங்கிலீஷில் நம்ம வாசிக்கிறோம், நோவா வாக்ட் வித் காட் அப்படின்று. தேவனோடு கூட நடந்தான் என்று நாம் பார்க்க முடியும். அப்போ தேவனோடு ஒரு மனிதன் நடக்கும் போது தான் இப்படிப்பட்டதான குணாதிசயங்கள் அல்லது இப்படிப்பட்டதான சாட்சிகள் அவருடைய வாழ்க்கையிலே காணப்படும். இதே வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், இருவர் எப்படி ஒன்றாக நடக்க முடியும் என்று வேதம் நமக்கு ஒரு கிரைட்டீரியாவை சொல்லுகிறது. ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே வாசிக்கும் போது, 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ? ஆக 2 பேரும், நோவா என்கிற மனிதன் தேவனோடு கூட சஞ்சரித்தார் அல்லது தேவனோடு கூட நடந்தார் என்று பார்க்கும்போது அவர்களுடைய இருவருடைய மனம் ஒன்றுபட்டு இருக்கிறதை நாம் இந்த வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். ஆக நாமும் நம்மளுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான சாட்சியை அல்லது நாமும் நோவாவை போல நீதிமானும் உத்தமனுமாய் இருக்க விரும்பும்போது தேவனோடு கூட நடக்கிறவர்களாக, தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அதைத்தான் இந்த வேத பகுதி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது.
இந்த வேத பகுதியின் மூலமாக நாம் கற்று அடைந்ததை நாம் நம்மளுடைய வாழ்க்கையிலே அப்பியாசப்படுத்துவோம், அதை நடைமுறைப்படுத்துவோம். தேவனுடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. ஆமேன்.